சிஎன்ஜி வேரியண்டோட ஃபில்லிங் பாயிண்ட் பார்த்தோம்னா, கோ டிரைவரோட டோருக்கு கீழ தான் ஃபில்லிங் பாயிண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரோல் ஃபில்லிங் பாயிண்ட்டுக்கு அப்படி ஆப்போசிட்ல சிஎன்ஜியோட ஃபில்லிங் பாயிண்ட் குடுத்துருக்காங்க. ஒரு டீசென்டான பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி மற்றும் சிஎன்ஜி சிலிண்டரோட கெப்பாசிட்டி தான் இந்த ஈகோவுக்கு குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயரோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஒரு 155 R13 ரேடியல் டியூப்லெஸ் டயர் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு சாலிடான 13 இன்ச் ஸ்டீல் வீலும் நம்ம இங்க பார்க்க முடியும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில மெர்க்பர்சன் ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இங்க கொடுத்திருக்காங்க. ரியர் டயரோட ப்ரொஃபைல் பார்த்தாலும் ஒரு 155 R13 டியூப்லெஸ் ரேடியல் டயர் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக்கும் கொடுக்குறாங்க. ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் மற்றும் ரியர் ட்ரம் பிரேக் டிஃபால்ட்டா கொடுக்குறாங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் பொறுத்தவரையில ஒரு 3 லிங்க் ரிஜிட் டைப் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இங்க கொடுக்குறாங்க. மாருதியோட எல்லா வெஹிக்கிள்ஸும்